Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிகினர்ஸுக்கு வந்து ஒரு நாட் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் நாட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அழகுக்காக பேக்கில் நாட் வைப்போம். அடுத்தபடியாக வந்துட்டு ஷோல்டர் ஃபால் வருது, ரொம்ப டீப் நெக் வைக்கிறோம், அந்த மாதிரி இருக்கும்போது நாட் வச்சா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படிங்கிற பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து பேக்கில் வந்து நாட் வைக்கிறோம். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பல விதமாக வைக்கலாம். ஏன்னா வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட வெரைட்டிஸில் நாட் இருக்குது. அதில் வைக்கிற அந்த ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் விதவிதமாக நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பேசிக்காக வந்து ஒரு நாட் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு இன்ச்சு அல்லது ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு க்ராஸாக வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த புனலுனுடைய அந்த அகலம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அகலமாகவும், அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தின்னாக வேணும்னாலும் அந்த தையல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா நாட்டை பொறுத்த வரைக்கும் சன்னமாக இருந்தால் தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ரொம்ப மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு அது அவ்வளோ அழகாக இருக்காது. எவ்வளோ உங்களால் தின்னாக தைக்க முடியுமோ, அதாவது மெட்டீரியலை பொறுத்து. ஒரு காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா உங்களால் ஓவராக தின்னாக தைக்க முடியாது, அது கட்டாய் திருப்பும்போது கட்டாய் போகும். இந்த மாதிரி சாஃப்ட் கிளாத் அப்படிங்கும்போது எவ்வளோ தின்னாக வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு நாட் தைச்சு போடலாம். ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மட்டும் இந்த மாதிரி அகலமாக வச்சு தையல் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு திருப்பும்போது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக வந்து உங்களால் திருப்ப முடியும். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். பிகினர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு நாட் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஈஸியாக வந்து இந்த மெத்தடில் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அகலமாக இருக்க போர்ஷனில் வந்துட்டு நான் ஊசியில் நூல் கோர்த்துக்கிட்டேன். ஒரு 4 நூல் வர மாதிரி நான் கோர்த்துக்கிட்டேன். அந்த நூலில் வந்து உள்ளேயே அதில் விட்டு ஒன்றா நாட் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா அதுலேயே நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் சைடில் விட்டீங்க அப்படின்னா ஊசி வெளியே வந்துடும். அதனால் பேக் சைடில் அப்படியே உள்ளே விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த ஊசி வந்து நமக்கு நீடில் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு இதில் சுற்றி வச்சுட்டு கூட, இல்லை கையிலே பிடிச்சி பண்ணணும் அப்படின்னா கூட வச்சுட்டு நீங்கள், ஏன்னா அதை டைட்டாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் மாட்டியிருக்கேன். இப்போ கீழே அகலமாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த நாட் வந்து ஈஸியாக வந்து திருப்ப முடியும். அதே மாதிரி அந்த நாட் வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாத்து, அதாவது நான் 1.25 இன்ச்சு சொன்னது, நீங்கள் இன்னொரு 1.5 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். சைடில் கொஞ்சம் கிளாத்து நிறையா விட்டு திருப்பும்போது உள்ளே வந்து நல்லா திக்காக நல்லா இதாக தெரியும், கொஞ்சம் பிடிச்சி பார்க்கும்போது திக்காக தெரியும். இப்போ நான் இதை சன்னமாக தைச்சிருக்கேன். இதில் வந்து என்னென்னா இதை முறுக்கு நாட் மாதிரி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் இதிலேயே சொல்லிடுறேன். இப்போ ரெண்டுமே இதே மாதிரி நம்ம இதை வந்து திருப்பிட்டோம். இப்போ இதனுடைய எட்ஜில் வந்து சும்மா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரம் தையல் போட்டுக்கோங்க, ஏன்னா பின்னாடி இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு இதை டைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணுறீங்களோ, இதை வந்து நம்ம முறுக்கு நாட்டுன்னு சொல்லுவோம், ட்விஸ்டட் நாட் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். இதை வந்து எந்த அளவுக்கு உங்களால் அதை ட்விஸ்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிஷினில் தாராளமாக, சின்ன மிஷினாக இருந்தாலும் சரி, சின்ன மிஷினில் தைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பவர் மிஷின் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த கயிறு மேலே தையல் போடலாம். அது எந்த அளவுக்கு நெருக்கமாக நீங்கள் சுற்றி தையல் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நாட் பார்க்குறக்கு அழகாக இருக்கும், நல்லா கயிறு மாதிரியே உங்களுக்கு இருக்கும். எல்லாரும் இதை விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் பார்க்குறக்கு பிடிக்கும், விரும்புவாங்க. ஒரு சிலர் வந்து நார்மல் நாட்டே தின்னாக வேணும்னு கேட்பாங்க. அதனால் அது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஆனால் அந்த நாட்டில் உள்ள அந்த மெத்தட் வந்து எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த முறுக்கு நாட் பார்க்க அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி அதில் அந்த ஹேங்கிங் வந்து நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது இதில் சும்மா ஒரு 2 மாடல் மட்டும் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. கிராண்டாக வைக்கிறது, நிறையா இது மாதிரி வைக்கிறது, அந்த மாதிரியான கலராக வைக்கிறது, பால் வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து பேசிக்காக ஒரு நாட் எப்படி வைக்கணும், அதுக்கு ஹேங்கிங் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். உங்களுக்கு அதில் எந்த ஒரு டவுட்ஸ் வந்தாலும், வேறு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த பக்கம் டைட் பண்ணேனோ அதை அப்படியே ரிவர்ஸில், அதாவது ஆப்போசிட் சைடில், ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் டைட் பண்ணேன். இப்போ அதையே பேக்வேர்ட் பார்த்து எல்லாத்தையுமே பிரித்து விடுறேன். பிரித்து அந்த தையல் அதில் இருக்கிறனால நம்ம பிரித்து விடும்போது அந்த நாட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகாக ஒரு கயிறு மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த இது வந்து வச்சுக்கலாம். இது மெட்டீரியலை பொறுத்து இதனுடைய லுக்கு வந்து மாறும். நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா நல்லா
பார்க்குறதுக்கு அந்த சைடு எல்லாமே அந்த தையல் போக மற்ற இடம்லாம் அப்படியே தூக்கிட்டு அழகாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவே ஒவ்வொரு காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா அது செட் ஆகாது. அது பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஏதோ நார்மலான ஒரு இது மாதிரி இருக்கும். அதனால் மெட்டீரியலை சாஃப்ட் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் முறுக்கு நாட்டு வச்சிங்க அப்படின்னா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து டபுளாக ஒரு நாட் வைக்கணும் அப்படின்னா எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கான்ட்ராஸ்ட் கலர் தான் உங்களுக்கு மேலே வரணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்பக்கம் வைக்கிறது தான் வந்து நமக்கு மேல் பக்கம் வரும். மேலே அதாவது மேலே வந்து ஃபஸ்ட்டு லேயராக வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஸ்கொயர் பீஸ் தான், டபுளாக மடிச்சிருக்கேன். இப்போ அதை கீழே இருக்கிறத நார்மலாக நீங்கள் நாட் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி தான். பிகினர்ஸுக்கு தான் ஒரு சிலருக்கு நாட் வைக்கிறது எப்படின்னு தெரியாது. மற்றபடி ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறவங்க நாட் வந்து ஈஸியாக வைக்கலாம். இந்த மேலே வந்து அந்த பிசுறு தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் அதை ஃபோல்டு பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி ஃபோல்டு பண்ணிங்க, சென்டரில் ஃபோல்டு பண்ணிங்கன்னா அது பார்க்குறக்கு அது ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். பிசுறு எல்லாமே கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டை வந்து நீங்கள் திருப்பிக்கோங்க. திருப்பும்போது அந்த மேலே இருக்க லேயரும் கரெக்டாக வர்ற மாதிரி நல்லா திருப்பி இழுத்துக்கோங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டபுள் கலரில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரே கலராக இல்லாமல் டபுளாக பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ஒரு சுடிதாரோ ஒரு சாரீ ப்ளவுஸோ அப்படிங்கும்போது அதில் நிறையா கலர்ஸ் இருக்கும். அதனால் அந்த கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த மாதிரி 2 கலர் 3 கலர் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக இருக்க நாட்டில் வந்து கீழே வைக்கிறதுக்கு அந்த இது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து சும்மா ரவுண்டாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரவுண்டு வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சாஃப்ட் கிளாத்தில் டபுள் கிளாத் போடும்போது நல்லா வெயிட்டாக பார்க்க நல்லா அழகாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சிங்கிள் கிளாத்து தான் அப்படின்னா கூட நீங்கள் சிங்கிள் கிளாத்து மடித்து ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். இது அப்படியே ரவுண்ட் பண்ணி திருப்புற அளவுக்கு மட்டும் கேப்பு விட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கேப் வழியாக துணியை வந்து நீங்கள் இழுத்துக்கலாம். சுற்றியும் நல்லா அந்த தையல் வரைக்கும் நீங்கள் எல்லாம் துணியை நல்லா ஒரே ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ரவுண்ட் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக இருக்க வீட்டில் இருக்க ஏதாவது சின்ன தட்டு அந்த மாதிரி அதை வச்சு கூட நீங்கள் ரவுண்டு கரெக்டாக போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிசுறு இருக்கிறதையும் நீங்கள் மடித்து ஒரு தையல் போட்டு சுற்றியுமே தையல் போட்டுக்கலாம். இப்போ இதனுடைய சைடில் கூட நீங்கள் ஃப்ளீட் மாதிரி வச்சு கூட நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் அதை ஃபேன்சியாக பண்ணிக்கலாம். ஏன்னா நான் நார்மலாக சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை அதே மாதிரி கற்றுக்கிறது ஒரு விஷயம், அதில் இருந்து நீங்கள் வேறு புது புது விஷயங்கள் கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவ். அது வந்து டெய்லரிங் ஃபீல்டில் வந்து ரொம்பவே வேணும். அதனால் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அதை பார்த்த விஷயத்தை அப்படியே நம்ம கற்றுக்கலாம். அது வந்து பேசிக். ஏதாவது ஒரு பாடம் ஒருத்தவங்க சொல்லித்தராங்க அப்படின்னா அதை நம்ம கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து அது முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணாமல் அதில் இருந்து பல விஷயங்கள் வந்து நம்ம மேலும் மேலும் கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம க்ரியேட்டிவ் அப்படிங்கிறோம். அந்த விஷயம் வந்து நமக்கு டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அதை விட அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து மேல் பக்கமாக மடித்து அதில் வந்து நான் தையல் போடுறேன். எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த கேப் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம்.
சும்மா நார்மலாகவே மடித்து நீங்கள் அப்படியே தையல் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா அந்த ஹோல்குள்ளே அந்த துணியை வச்சுருக்கோம், அது அந்த இடத்துல மேலே கீழே இறங்காமல் ஒரே இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தையல் போடுறோம். இதுவே கொஞ்சம் பெரிய கிளாத்தாக இருக்கும்போது அந்த ரவுண்டு வந்து நல்லா நம்ம ஒரு அம்பர்லா ஷேப்பில் வந்து மேலும் கீழும் வரும். அது மெட்டீரியலை பொறுத்து வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது நீங்கள் இப்படி கீழே திருப்பி விட்டு மேலே வந்து ஒரு நாட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி அடுக்கடுக்காக நிறைய வச்சு பின்னாடி நாட் போட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ நிறைய வீடியோஸில் நிறைய ஃபோட்டோஸில் இதிலெல்லாம் இமேஜஸ்லாம் பார்க்கும்போது பேக் நாட் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயமாக வந்து நிறையா டிசைனாக இந்த மாதிரி நிறையா ஹேங்கிங்காக இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ மேலே ஒரு நாட் வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை நார்மலாக இப்படியே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம். இது கிளாத்து வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் கொடை மாதிரி அழகாக இருக்கும். இப்போ இது வந்து நார்மலாக ஒரு இது எப்படி வைப்போமோ அதுதான். ஆனால் 2-3 எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மேலே கட்டுற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் அதை வச்சு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து நான் ரொம்ப அகலமாக கொண்டு போகல, சும்மா ஒரு ஷார்ப்பாக தான் கொண்டு வரேன். இந்த மாதிரி 2-3 அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். கட் பண்ணும்போது நாட்டை கட் பண்ணிடாமல் பார்த்து அதை எடுத்து விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். அந்த டிஸ்டன்ஸை பார்த்து கொஞ்சம் முன்ன பின்ன, ஏன்னா அக்யூரேட்டாக வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னாவே மேலும் கீழுமாக தான் இருக்கும். அதனால் அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அந்த ஒரு பூ வந்து இன்னொரு பூ மேலே வந்து மறைக்காத அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த மாதிரி நிறையா வச்சு நீங்கள் 2 பக்கம் நாட்டு வச்சு கட்டும்போது பின்னாடி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நிறைய சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஓரளவுக்கு மீடியம் ஏஜில் இருக்கவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கொஞ்சம் டிசைனாக போடணும் அப்படிங்கிறத ரொம்பவே விரும்புவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி நாட்டில் வந்து முந்தியெல்லாம் இப்படியெல்லாம் டிசைன் கிடையாது. சும்மா நார்மலாக ஒரு நாட் வச்சு கீழே ஒரு ஹேங்கிங் மட்டும் வச்சுட்டு அதோட விட்டுருவோம். அதில் வந்து நம்ம வந்து பட்டு சாரீ மற்ற மாதிரி ஃபேன்சி சாரியாக இருந்தால் அந்த பால் அந்த டிசைன் இதெல்லாம் வாங்கி ஹேங் பண்ணுவோம். நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாரியில் வர கான்ட்ராஸ்ட் கலரே வச்சு சுடிதாருக்கு இதுக்கெல்லாமே அப்படி தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அது வந்து ஒரு நெக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கணும், நல்லா வைட் நெக்குக்கு ஷோல்டர் இறங்காமல் நல்லா டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் ஃபஸ்ட்டு நாட்டெல்லாம் வைக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டைலாக ஆயிடுச்சு. ஏன்னா அது வைக்கும்போது நிறைய பேருக்கு பேக் லுக் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அதை வந்து அந்த ஒரு பர்பஸ்க்காகவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம வைக்கும்போது அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுருங்க. மறுபடியும் இதில் தையலெல்லாம் எதுவும் போட தேவையில்லை, அது கரெக்டாக நீங்கள் இழுத்து விட்டுட்டு இது பண்ணிங்கனாவே போதும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாட் வந்து ஒரு 2 டைப்பில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பிகினர்ஸான நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.